ஸோ இங்கே பாருங்கள் upsc.gov.in இந்த போனோம் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க லிங்க், அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கு. ஸோ நீங்கள் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னீங்கன்னா டேரெக்டாக உங்களோட இமெயில் ஐடியோ இல்லை மொபைல் நம்பரோ இல்லை ஓடிஆர் ஐடி இருக்கும், ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி இருக்கும், அதை நீங்கள் என்டர் பண்ணி ஓடிபி வரும், அதுக்கப்புறம் கேப்சா கோடு கொடுத்து லாகின் பண்ணி அப்ளை பண்ணலாம். இல்லை இப்போ தான் புதுசாக அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படிச்சு பாருங்கள். ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து மேண்டேட்ரி, இதில் வந்து என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு எந்த வித ஃபீஸும் வந்து பே பண்ண தேவையில்ல. ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ், இந்த இதில் என்னென்ன கொஸ்டின்ஸ் உங்களுக்கு டவுட் இருக்கோ இதுலேயும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கான கொஸ்டின் இதில் இருந்துச்சுன்னா அதற்கான ஆன்சருமே இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ கான்டாக்ட், உங்களுக்கான அந்த டவுட்டான கான்டாக்ட் டீட்டெயில்ஸு கொடுத்துருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணும் அப்படிங்கிறத பார்ப்போம். நான் ஃபர்ஸ்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறேன். நியூ ரெஜிஸ்ட்ரேஷனில் உங்களுக்கு 10th மார்க் சர்டிஃபிகேட்டில் இருக்கிற மாதிரி உங்களுடைய நேம் கொடுத்துங்க. அதுக்கப்புறம் வெரிஃபை நேமு, அதாவது ஹேவ் யூ நேம் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்களா, ஜெண்டரு, வெரிஃபை ஜெண்டரு, இது எல்லாமே வந்து இதில் கொடுக்கணும். ஸோ நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் வரும். இதில் நீங்கள் கொடுத்துருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் சரியாக இருக்காங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. உங்களுடைய நேமு, டேட் ஆஃப் பர்த், அப்பா பேர், அம்மா பேர், மொபைல் நம்பர், ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, 10th ரோல் நம்பரு, செக்யூரிட்டி கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் அக்ரி கொடுத்தீங்க அப்படின்னீங்கன்னா ஓடிபி போகும். மொபைலுக்கும் வந்து இமெயிலுக்கும் ஓடிபி போகும். ஸோ இந்த மொபைலில் வர மொபைல் நம்பருக்கு வர ஓடிபியும் இமெயில் ஐடிக்கு வர ஓடிபியும் கொடுத்து நீங்கள் வெரிஃபை ஓடிபி கொடுத்துக்குங்க. ஸோ வெரிஃபை கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி, உங்களுடைய ஓடிஆர் ஐடி வந்துடும். உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்ததுக்கப்புறம் இதை நீங்கள் பிரிண்ட் வேணாலும் எடுத்து வச்சுக்கலாம் உங்களுடைய ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்கு. இதில் போய்ட்டு லாகின் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து ஓடிஆர் ஐடியை கொடுத்து லாகின் பண்ண போகிறேன். ஸோ ஓடிஆர் ஐடி என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு வந்திருக்கும். நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருப்பீங்களா, அதில் ஓடிஆர் ஐடி கொடுத்துருப்பாங்க. ஸோ லாகின் பண்ணியாச்சு. இப்போ உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து வெரிஃபை பண்ண சொல்லி கேட்டிருக்கோம். ஸோ நீங்கள் இதில் வெரிஃபை பண்ணி உங்களுடைய பாஸ்வேர்டு ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிங்க. நியூ பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ் கொடுத்து உங்களுடைய பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணிங்க. உங்களுக்கு தெரிகிற மாதிரி பாஸ்வேர்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பாஸ்வேர்டு கரெக்டாக கொடுத்தீங்கன்னா இது எல்லாமே டிக் ஆப்ஷனில் வந்துடும். சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய பாஸ்வேர்டு சேஞ்ச் ஆகிடும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இங்கே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் அப்ளிகேஷனில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்கேனடு ஃபோட்டோகிராஃபு ஜேபிஜி ஃபார்மேட்டில் இருக்கணும், 20 KB, 550 பிக்சலில், இந்த மாதிரி அந்த ஃபோட்டோகிராஃப் என்ன சைஸில் இருக்கணும், டாக்குமெண்ட்ஸ் என்ன சைஸில் இருக்கணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அடுத்த டேஷ்போர்டு, இதில் என்ன டீட்டெயில்ஸ், லேட்டஸ்ட் டிஏஎஃப் என்ன அப்படிங்கிறது அப்டேட் இதில் இருக்கும், லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷனு. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், சிவில் சர்வீஸ் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன். ஸோ இதில் வந்து சிவில் சர்வீஸ் இந்தியனுக்கும் ஃபாரஸ்ட் சர்வீஸ்க்குமே வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட் வந்து 14/2/2024 ஸ்டார்ட் ஆகி 5/3/2024 6 மணியோட முடியுது. ஸோ இங்கே வந்து நம்ம வந்து பார்ட் 1 பார்ட் 1ல வந்து அப்லோடிங் எடிட்டிங் ஓடிஆர். ஸோ பார்ட் 2 வந்து அடுத்தது பார்ப்போம். ஸோ இன்செக்ஷன் பார்ட் 1ல இங்கிலீஷ் நோட்டிஃபிகேஷன், அதாவது ஃபாரஸ்ட்டுக்கும் சிவில் சர்வீஸுக்கான அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து இங்கிலீஷ்லையும் ஹிந்திலையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இதை எப்படி அப்ளை பண்ண போறோம் அப்படிங்கிறதான் வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது மோடிஃபை, அதாவது உங்களுடைய ஓடிஆர் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் ஏதாவது மாடிஃபை பண்ணுற மாதிரி இருந்தால் டேரெக்டாக இங்கே அப்டேட்டுங்கிற ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஓடிஆர் இல்லை எக்ஸாமினேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம். இல்லை அப்படின்னா நீங்கள் அதை விட்டுறலாம். அடுத்து வந்து இங்கே பார்ட் 1 ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் டு ஃபில் ஆன்லைன் அப்ளிகேஷன். ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னீங்கன்னா அடுத்தது வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ். ஸோ பேசிக்காக நம்ம ஒரு டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்போம், அது எல்லாமே வந்து இந்த பார்ட் 1 ரெஜிஸ்ட்ரேஷனில் இருக்கும். ஸோ எக்ஸாமினேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் அதில் வந்து அடுத்தது கேட்டிருப்பாங்க. ஸோ இங்கே வந்து மேரிடா அன்மேரிடாங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. பிலாங்ஸ் டிசபிலிட்டிஸ் அப்படிங்கிற மாதிரி அந்த டீட்டெயில்ஸு. ஸோ கம்யூனிட்டி கொடுக்கணும். இதில் வந்து நீங்கள் என்ன கம்யூனிட்டி அப்படிங்கிறது, நான் கிரைம் லேயருக்கு வந்து இது பண்ண போறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ அதையும் நீங்கள் எஸ்னா எஸ் கொடுங்க, நோ. ஸோ இதுக்கு வந்து நான் கிரைமி ஃபீ ரெமிஷன் வந்து அலௌடுங்கிற மாதிரி இந்த இது டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை விட்டுருங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து ஆல்ரெடி பாஸ்ட் டிகிரி ஈக்குவலண்ட் எக்ஸாமினேஷன்
ஸோ அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத நீங்க கொடுத்துக்குங்க. ஸோ இந்த இதுல வந்து இங்க வந்து சிவில் சர்வீஸ் எழுத போறீங்களா இல்ல இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ இல்ல ரெண்டுமே அப்படிங்கிறதையும் நீங்க எழுத போறீங்க அப்படின்னா ரெண்டையுமே சூஸ் பண்ணீங்க. இல்ல நான் சிவில் மட்டும் தான் எழுத போறேன் அப்படின்னா சிவில் மட்டும் நீங்க சூஸ் பண்ணீங்க. இதோ கொடுத்துருக்காங்க பாருங்க. Candidate should not note the no changes allowed specific details center of examination. ஸோ இதையும் நீங்க படிச்சுக்குங்க. உங்களுக்கான அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இதுல கீழே கொடுத்துருக்காங்க. உங்களுடைய அட்ரஸ் டீடைல்ஸை வந்து இங்க நீங்க ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். உங்களுடைய அட்ரஸ், ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட், பின்கோடு, ஃபோன் நம்பர் இது எல்லாமே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ கொடுக்கலாம். உங்களுடைய டீடைல்ஸ் எல்லாம் சரியா இருக்கு அப்படின்னா நீங்க வந்து கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்ததுக்கு அப்புறம் கிளைமிங் ஏஜ் ரிலாக்ஸேஷனுக்கு வந்து கிளைம் பண்ண போறீங்களான்னு கேட்பாங்க. ஸோ எஸ்னா எஸ் கொடுங்க. இஃப் செலக்ட் த கேட்டகரி கோட் த்ரூ கிளிக் பட்டன், இதுல வந்து நீங்க அந்த கேட்டகரி கோடு கொடுக்கணும் கிளைம் பண்ண போறீங்க அப்படின்னீங்கன்னா. ஸோ நான் வந்து நோ கொடுத்துட்டு அடுத்த ஆப்ஷன் போறேன். இங்க வந்து போட்டோ ஐடென்டி கார்டு, உங்களுடைய போட்டோ ஐடென்டி கார்டு என்ன கொடுக்க போறீங்க அப்படிங்கறது செலக்ட் பண்ணீங்க. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ நான் ஆதார் கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஆதார்ல வந்து ஃபர்ஸ்ட் ஆதார் செலக்ட் பண்ணீங்க. அதுக்கப்புறம் போட்டோ ஐடென்டி கார்டு, அந்த ஆதார் கார்டோட நம்பர் என்ன அப்படிங்கறத நீங்க இங்க கொடுக்கணும். கன்ஃபார்ம் போட்டோ ஐடென்டி கார்டு நம்பரு. ஸோ அடுத்து ப்ளீஸ் இண்டிகேட் யுவர் பர்சன்டேஜ் அட் த கிராஜுவேஷன் லெவல்ல இங்க வந்து அப்லோட் பண்ணணும். உங்களுடைய ஆதார் கார்டை வந்து அப்லோட் பண்ணணும். கிராஜுவேஷன் லெவல் பர்சன்டேஜ், நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட்ஸ் ஆல்ரெடி மேட் இன் சிவில் சர்வீஸ்ல இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி. ஸ்பெசிபிக் டீடைல்ஸ் ஃபார் சிவில் மெயின் எக்ஸாமினேஷன், இதுக்கு வந்து எந்த வித சேஞ்சும் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஃபாரஸ்ட் சர்வீஸ்க்கும் வந்து ஸ்பெசிபிக் டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இது ரெண்டையுமே வந்து கரெக்டா ஃபில் பண்ணிடுங்க. ஸோ இங்க வந்து சென்டர் ஆஃப் எக்ஸாம் சென்டர் கேட்டிருக்காங்க. எக்ஸாம் சென்டர்ல வந்து நீங்க எங்க எழுத போறீங்க அப்படிங்கறத எக்ஸாம் சென்டர் டீடைல்ஸ். இது வந்து எதுக்கு அப்படின்னா மெயின் எக்ஸாமுக்கு. மெயின் எக்ஸாம் நம்ம எல்லாமே வந்து ஸோ இதுல வந்து அடுத்து பாத்தீங்க அப்படின்னா லாங்குவேஜ் எந்த இதுல வந்து நீங்க எழுத போறீங்க அப்படிங்கிறது. ஸோ ஆப்ஷனல் சப்ஜெக்ட் 4-7 வந்து ஆப்ஷனல் சப்ஜெக்ட் கொடுத்துருந்தாங்கல்ல, ஸோ அதையும் நீங்க செக் பண்ணிக்கோங்க. பார்த்துட்டு எந்த சப்ஜெக்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்குங்க. ஸோ அது எதில் எழுத போறீங்க அப்படிங்கிறது. டி யூ ஹைல் ஃப்ரம் அருணாச்சல் பிரதேஷ் மணிப்பூர், இதுல இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நோ. ஸோ இஃப் நோ செலக்ட் லாங்குவேஜ். பேப்பர் ஏக்கு வந்து என்ன லாங்குவேஜ் செலக்ட் பண்ண போறீங்க அப்படிங்கிறது கொடுத்துக்குங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட்லயும் வந்து மெயின் எக்ஸாம் சென்னையில. ஸோ இதுக்கு வந்து எதுல எழுத போறீங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க. என்ன சப்ஜெக்ட் அப்படிங்கிறது கண்டினியூ கொடுக்குறேன். ஸோ போட்டோ ஐடென்டி வந்து பிடிஎஃப்ல சேவ் பண்ணீங்க அவங்க கொடுத்துருக்கிற அந்த ஃபார்மேட்ல சைஸ்ல. ஸோ ஆத்தென்டிகேஷன் எல்லாமே கேட்கும். ஸோ எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்ட் 1 ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிருச்சு. அது எப்படி எந்த டீடைல்ஸ் எல்லாம் சரியா இருக்கா அப்படிங்கறத நீங்க வெரிஃபை பண்ணீங்க. உங்களுடைய பார்ட் 1 டீடைல்ஸ் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து ஏதாவது அப்டேஷன் சேஞ்சஸ் இருந்தது அப்படின்னா இங்க கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ கன்ஃபார்ம் ரேண்டம் இமேஜ், அதாவது நீங்க இது எல்லாமே டீடைல்ஸ் எல்லாம் சரியா இருக்கு அப்படின்னா நீங்க இந்த ரேண்டம் இமேஜ் வந்து இங்க டைப் பண்ணி அக்ரி கொடுத்து அடுத்த ஆப்ஷனுக்கு போவீங்க. ஸோ நான் வந்து எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டேன், எனக்கு எல்லாம் சரியா இருக்கு. ஸோ இங்க வந்து ரேண்டம் நம்பர் கொடுத்துக்குங்க. நீங்க இங்க கொடுத்துருக்கிற டீடைல்ஸ் எல்லாம் சரியா இருக்கு அப்படின்னா நீங்க ரேண்டம் நம்பரு, போட்டோ ஐடென்டி கார்டு எல்லாமே சரியா வந்து கொடுத்துருக்கிற சைஸ்ல நீங்க அப்லோட் பண்ணணும். ஸோ இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இதுல நீங்க ஒரு டைம் சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னீங்கன்னா ஒரே ஒரு டைம் தான் சேஞ்ச் பண்ண முடியும், அதுக்கப்புறம் நீங்க சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ நீங்க எந்த அப்டேட் பண்றதா இருந்தாலும் இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபுல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க update. So once you agree, no changes will be permissible. Part 1 registrationல வந்து கேட்டிருக்காங்க. So கரெக்டான இன்ஸ்ட்ரக்ஷனோட நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து அப்ளிகேஷன் ஃபார் சிவில் சர்வீஸ் பிரிலிமினரி எக்ஸாம், ஸோ இந்த இதுக்கு வந்துருச்சு. இங்க வந்து உங்களுடைய போட்டோ சிக்னேச்சர் வந்து கொடுக்கணும். ஸோ போட்டோ இவங்க கொடுத்துருக்கிற அந்த ஃபார்மேட்ல சிக்னேச்சர் அதே மாதிரி இருக்கணும், கரெக்டா இருக்கணும் எல்லாமே. ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய போட்டோ ஸ்கேனர்டு போட்டோகிராஃப் வந்து இங்க நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து சிக்னேச்சரு. ஸோ எப்படி கிராப் பண்ணும் அப்படிங்கறதுக்கான அந்த ஷார்ட்கட்டுமே இங்க கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா அக்செப்டபிள் போட்டோ சிக்னேச்சர் வந்து என்ன அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ போட்டோ வந்து சில இருக்கணும், அதுக்கப்புறம் உங்களுடைய நேமு, போட்டோ எடுத்த டேட்டு, மந்த், இயர் கொடுக்கணும். ஸோ இந்த ஃபார்மேட்ல இருந்தா மட்டும்தான் அக்செப்ட் பண்ணுவாங்க போட்டோ, அதாவது போட்டோ, நேமு, போட்டோ எடுத்த டேட்டு இது எல்லாமே இருக்கணும்.
ஸோ செக் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ எப்படி கிராப் பண்ணும் அப்படிங்கிறதுக்கான அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்க்ரீன்ஷாட்டுமே கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதை ஃபாலோ பண்ணியே வந்து நீங்கள் உங்களுடைய ஃபோட்டோ சிக்னேச்சர் எல்லாமே கிராப் பண்ணி அதுக்கான அந்த சைஸை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கான அந்த இன்ஸ்ட்ரக்ஷனுமே கொடுத்துருக்காங்க, சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுறதும் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ ஃபோட்டோ சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ரெடி பண்ணி வச்சிருந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய சிக்னேச்சரு, ஸோ சைன் கொடுத்துக்குங்க, கொடுத்துட்டு அப்லோட் கொடுங்க. மறக்காம இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.